இன்றைக்கு நாம் தேவ செய்திக்கு நேராக செல்லலாம். வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை முதல்ல படிச்சிருங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இங்கே திரும்ப திரும்ப இதை படிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஏசாயா 61:7 வாய்த்தரன்னு சொல்லுங்கள். ஏசாயா 61:7 அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு விஷயாவது நீங்கள் படிக்கணும். நம்ம வாயை திறந்து திரும்ப 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 சொல்லும்போது அந்த வாய்ப்பாடு நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகும். தேவனுடைய வார்த்தைகளையும் அது உங்கள் வாயில் வையுங்க. அது உங்கள் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது, இல்லைங்களா? யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை அது உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிரு, அதை பேசி கொண்டே இரு. அது உன் மனசில் ஆழமாய் இறங்கட்டும். அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ திடன் கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆண்டவர் எப்படி நம்ம கூட இருப்பாருன்னா, கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அதுக்குள்ளே தான் தேவன் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயில் வச்சு உச்சரித்து கொண்டு அதையவே நாம் முணுமுணுத்து கொண்டு அதையவே நாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே இறங்கி, அது உள்ளே இறங்கிருச்சுன்னா போதும், அது வேலை செய்ய தொடங்கிடும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமீன். அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. அது ஒரு விதை. தேவனுடைய வசனம் எல்லாம் ஒரு விதை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தினால் வார்த்தையினால் பிழைப்பான். காதில் கேட்கணும், கண்ணில் பார்த்து படிக்கணும், அது வாயில் பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த விதை அப்படியே உள்ள நழுவி உள்ளே போயிடும். இருதயத்துக்குள்ளே போய் மனசில் ஆழமாக அது நல்ல நிலமாகி இருதயத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அது நல்ல விதையாக இருக்கிறதுனால அது 30, 60, 100 ஆக பலன் தரும். அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழி. வேதம் சொல்லுகிறது என்னென்றால், நீங்கள் இரவும் பகலும் இதில் கவனமாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறது என்னங்க? இரவும் பகலும். ஆமாம், சங்கீதம் 1 கூட 3ஆம் வசனம் அதான் சொல்லுது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை கொடுப்பான், உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் அப்படின்னா, அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறதில்லை, பாவிகளுடைய வழியில் நிற்கிறதில்லை, கர்த்தருடைய வேதத்தில் அவன் தியானமாக இருக்கிறான். எப்படி? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நமக்கு இந்த 1 மணி நேரம் தான் நமக்கு கர்த்தருடைய சபையில். ஆனால் இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லை. அப்போ 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தான் நமக்கு. இந்த 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் உட்கார்றதுக்கு உங்களுக்கெல்லாம் அப்படியே முள் வச்சு குத்துன மாதிரி இருக்குது. திணறீங்க அப்படியே. சிலர் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னு தான் நான் உங்களை நினைக்கிறேன். நான் உண்மையாகவே கர்த்தருடைய வேதத்தில் பழகிடணும். ஊழியத்தில் இந்த 1 மணி நேரம்லாம் பத்தாது. அல்லையிலே சொல்லி பார்ப்போம், பத்தாது. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் 23 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? வீண் அலுவற்காரர்களாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க? கண்டதையும் பேசிட்டு தான் வாழ போகிறீங்க. அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வளமாக்குமா? ஆகாது. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். எல்லாரையும் சொல்லலை, எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. நான் உண்மையாகவே நம்ம சர்ச்சை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இப்போல்லாம் சத்திய வசனத்துக்கு
தாகத்தோடுக்கு இறங்கி அப்படியே உட்கார்ந்து கவனமாக கேட்கிற பிள்ளைகள் உருவாகிட்டீங்க. எனக்கு அது என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன். ஸோ யாரும் ஒரு சிலர் தான் விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் இன்னும் என்ன செய்கிறீங்க, சீக்கிரம் முடின்னு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி எல்லாருமே வேதத்தில் கவனம் செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் நல்லது. ஏன்னா கர்த்தர் நாம் பிழைக்கிறது எதில் தான்? சம்பளத்திலையா? மாத சம்பளத்திலே பிழைக்கிறோம்? மனுஷன் அப்பத்தில் பிழைப்பான், ஆனால் நாங்கள் பிழைப்பது வசனத்தில் பிழைக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு தனி ரகசியங்க. இது கர்த்தருடைய வேதத்துக்கும் உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். உலகம் வேறங்க. உலகம் பொருளாசையினால் நிறைந்தது, பொருள்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியை கொண்டு கட்டப்படுகிறது. இங்கே ஆவிக்குரிய ஜீவியம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனுடைய வசனம் எல்லாம் ஆவியாக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆவியினாலும் ஜீவனாலும், தேவனுடைய ஆவியினாலும் ஜீவனாலும் பிழைக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் இங்கே அப்படியே இங்கே உலகத்துக்கு எதிர்மாறாக தேவன் இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதுவும் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. தேவனுடைய சபை என்பது உட்கார்ந்து செவி கொடுப்பது. அல்லேலூயா சொல்லுவோமா? உட்கார்ந்து செவி கொடுப்பது, காது கொடுத்து கேட்கறது, மனசை நிறைக்கிறது. ஒன்றுமே விளங்கலைன்னா கூட பரவாயில்ல, கடைசியில் ஒரு விஷயம் புரியும். என்ன தெரியுமா? உள்ளம் எல்லாம் எந்த வண்ணாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு உள்ளம் பளிச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். மனசு நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமாக கேட்டால் தான், கோபத்தில் வெறுப்பில் கேட்டாலாம் ஒன்றும் கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஆவலாய் உட்கொண்டேன். அப்படி செய்யும்போது நம்ம மனசு என்ன செய்யும்? நிறைஞ்சிரும், வாழ்க்கை நிறைஞ்சிரும். நமக்கு என்ன 24 மணி நேரம் இங்கேயா இருக்கிறோம்? வாரத்தில் 6 நாள் வேலை செய்யும். ஒரு நாள் எனக்காக இருந்தான்னு சொன்னார். இங்கே ஒரு நாளாக இருக்கிறோம், 1 மணி நேரம்தான். அதுக்குள்ளே வச்சு குத்துன மாதிரி அலறீங்கன்னா நான் என்ன செய்கிறது? சோத்திரம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை உன் வாயில் வச்சு இதையே முணுமுணுத்து கொண்டு பேசிக்கொண்டு அசை போட்டுக்கொண்டு இதுதான், அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா சொல்லுவாமா? போகும் இடமெல்லாம், உனக்கு சென்ற இடமெல்லாம் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். வெற்றி தான். உலகத்திலே சொல்லுவாங்க, கற்றாருக்கு செல்லும் இடமெல்லாம் வெற்றி அப்படின்னு. ஆமீன். கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனம் எடுத்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை அல்லடி தட்டிக்கிட்டு மேஜிக்கு இன்றைக்கி எங்கேயாவது அப்படியே கையை தொட்டால் கீழே விழுகிறது, அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்கிறாருங்க, அங்கே இது கை வச்சாலும் தீர்க்க தரிசனம், பார்த்தா தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அந்த மாதிரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தயவுசெய்து உங்களை திருத்தி கொள்ளுங்க. நம்முடைய சபை நமக்கு கொடுக்கிற போதனைகளில் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை புதிதாக்கி புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். புது வருஷத்துக்குள்ளே வந்துடணும், புது எண்ணங்களால் வந்துடணும். அல்லேலூயா. பழையன எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தானா புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்தது? ஒளிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் நமக்கு பிறக்கும்போது என்ன செய்யணும்? பழைய காரியங்கள் எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டு புது சிருஷ்டி நான். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். புது சிருஷ்டி. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமாம், புதிய மனுஷன். புது சிருஷ்டினா நாமளே நம்மளை மாற்றிக்கிறது இல்லை. புது சிருஷ்டி, புதிய மனிதன். இயேசு கிறிஸ்துவை தூக்கி உள்ளத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. கடவுள் மனிதனாகி ஒரு புதிய மனிதனாக பூமியில் எந்த மனுஷனும் வாழாத ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அவர் நமக்கு பாதையை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவருடைய பாதையை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, புதிய மனுஷனை தரித்து கொண்டு அந்த புதிய மனிதனுடைய பாதையை அவர் போல பார்க்கறது, அவர் போல பேசுறது.
அவர் போல் நினைக்கிறது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அவரை போல் நம்ம வாழ நாம் ஆமாம் புது வருஷத்தில் அவர் தான் எனக்கு எல்லாமே. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதே மாதிரி சோத்திரம். கொலேசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அறிவு சம்பந்தமான விஷயந்தான் கிறிஸ்து. பூரண புருஷராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண அறிவு பெற்று அவருடைய அறிவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் பிறரில் அன்பு கூறுங்கள். ஆமேன். கிறிஸ்துவனுடைய அன்பு என்னது? நாம் பாவியாக இருக்கும்போதே கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார். நான் நல்லவனே இல்லை, என் மேலே இவ்வளோ அன்பு கூர்ந்துறீங்களே அப்படின்னு யோசித்து தான் இன்றைக்கி கிறிஸ்துவர்களாய் ஜனங்கள் மாறுகிறார்கள். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். இங்கே வந்துட்டு கிறிஸ்துவை போல மாறாமல், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தாமல் கோபங்களையும் வைராக்கியங்களும் எரிச்சலையும் வைத்திருந்தால் நீங்கள் புது சிருஷ்டிகள் அல்ல. உங்களுடைய அறிவு இங்கே வீணாக இருக்கும், சபையை கெடுத்து போடும் இல்லைங்களா? அப்போ புதிய ஆண்டிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவாகிய புதிய சிருஷ்டிகள், புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள், பழைய மனுஷனை களைந்து போட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தையில், அறிவில், செயலில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். அடுத்தது புதிய நாமம். ஏசாயா 62:2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ புதிய மனுஷனாய் வாழும்போது, நீ புது சிருஷ்டியாய் வாழும்போது கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய நீதியும் தேவனுடைய மகிமையும் உண்மையில் விளங்கும். கர்த்தர் சொல்லும் புதிய நாமம் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. உங்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? சொல்லணும். யாக்கோபு, நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இனிமேல் இஸ்ரவேலாய் இருப்பாய் என்றார். தேவ பிரபு என்று அழைக்கப்படுவாய். அப்படி பேரை மாற்றி விட்டார் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 3:2 சொல்லுது, ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு புதிய நாமத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன். புதிய நாமம் அவனுக்கு கொடுக்கப்படும். புது பேர் வைப்பேன்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது புதிய ஆவி. எசேக்கியேல் 11:19 என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். புதிய ஆவி, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை நானே கொடுப்பேன். ஆமேன். நல்ல ஆண்டவருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இடம் கொடுங்க. கடின இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கல்லான இருதயத்தை கர்த்தர் உடைச்சு சதையான இருதயமாய் மாற்ற விரும்புகிறார். யாருக்கு செய்கிறாரு? இடம் கொடுக்கிறவர்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 2:17 சொல்லுது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:26 சொல்லுது, புதிய ஆவி. படிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிற்குரிய வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம். புதிய ஏற்பாட்டில் சுத்தமாக அனைவரையும் புதிய ஆவி உள்ளவர்கள், புதிய சிருஷ்டிகள், புதிய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், புதிய ஆவி பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். புதுசா இது நமக்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள். இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் புதிதாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் பெறணும் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய அற்புதமான ஆசீர்வாதமாக இதை மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்தது புது கிருபை. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கி நம்ம ஜீவிப்பது கர்த்தருடைய கிருபை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதின்னு பாராட்டி கொடுப்பது தான் கிருபை. அவரே சர்வ வல்லவர், அவரே ஒன்றான மெய்தேவன், அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்
என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் இன்றைக்கி உலகத்துக்குள்ள எவ்வளோ பெரிய பெரிய படிப்பறிவுள்ள கல்விமான்களுக்கெல்லாம் இது தெரியலிங்க. ஆனால் தேவன் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் அவர் சமூகத்தில் நாம் நிற்கிறோம் இல்லைங்களா, அது பெரிய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. கிருபையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவான். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் இன்றைக்கி நிறைய பேர் பல காரியங்களை இழந்து தான் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய அர்ப்பணம் வீணாய் போயிடக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். சோத்திரம். இப்படி கர்த்தருக்காக விட்டு வந்தவர்கள் அநேகர் என்ன செய்வாங்க, பிந்தி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்காக விட்டு வந்த அநேகர் முந்தி போய்கிட்டே இருப்பாங்க. அழிலே சொல்லுவோமா, இது ஒரு பிறல் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் சிக்கிக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சொல்கிறாரு அடுத்த அதிகாரத்தில், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் ஒரு திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் அவன் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். ஒரு எஜமான் சொல்லித்தராரு பாருங்க, எப்படி முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் எப்படி ஆவாங்கங்கிறத இங்கே அவர் சொல்லி கொடுக்குறார். ஒரு எஜமான் போய் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலையாட்களை அழைக்கிறாரு. அழைக்கும்போது முதல்ல முந்தி போய் அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் என் தோட்டத்தில் வேலை செய்ய வாங்க, நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாள் ஒன்றுக்கு ₹1 பணம் தருகிறேன். வருகிறார்கள், நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்புறம் 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை வீதிகளில் சும்மா நிற்கிறவர்களில் சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலியை கொடுப்பேன் என்றால் அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் மணி மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தால் அவர்களும் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாங்க. நீங்கள் போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு கூலியை தருவேன்னு சொல்கிறார். அப்புறம் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிறவர்களை சிலரை கண்டு அவர்களையும் இந்த வேலைக்கு அழைக்கிறான். நீங்கள் பகல் முழுவதும் நீங்கள் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டு, நீங்கள் போய் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நியாயமானபடி நான் உங்களுக்கு கூலியை கொடுப்பேன். 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றார்கள். அதற்கு எஜமான் சொல்கிறாரு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெறுவீர்கள் என்றான். அவ்வளோதான். பலவிதமான நேரங்களில் அவங்க வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. சாயங்காலம் ஆச்சு, கூலி கொடுக்குற நேரம் வந்துச்சு. 8ஆம் வசனத்தில், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலியை கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். கடைசியில் 11ஆம் மணி நேரத்தில் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் முதல்ல கூலி கொடுக்க தொடங்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பணம் கூலியை கொடுத்தான். இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் வந்தான்ல, நேரத்தோடு வேலை, அவன் இதை எட்டி பார்க்குறான். எவ்வளோ கொடுத்தாங்க, சும்மா சொல்லிட்டு போ, எவ்வளோ காட்டு சம்பளத்தை காட்டு, நீ வம்பு பண்ணி அவனை கையை தவிர்க்க வச்சு ஒரு பணமா, போ பரவாயில்லையே, இப்போ வந்தவனுக்கு ஒரு பணம் கிடைக்குது, அப்போது நான் காலையிலேருந்து வேலை செஞ்சுருக்கிறேன், அப்போ எனக்கு நிறையா கொடுப்பாரு அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டானா. 10ஆம் வசனத்தில், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு எஜமானை நோக்கி,
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களிலே ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு ஆகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி எனக்கு கொடுக்க அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா? இவ்விதமாய் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். கர்த்தருடைய தேவ நீதியை இப்படி தான் இருக்கும். தயவு செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்க. அவருக்கு புள்ளன்னா கடைசியில் ஒரு புள்ள பேக்கிறான், அந்த பிள்ளையும் அந்த தகப்பனுக்கு புள்ள தான். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அதனால் அப்பா என்ன செய்ய முடியாது, பாசாலிட்டி பார்க்க மாட்டார். முதல்ல பெத்த பிள்ளைக்கு எவ்வளவோ அதே மாதிரி தான் கடைசி பெத்த பிள்ளைக்கும் பங்கு போட்டு கொடுப்பாரு. அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறதை நீ என்ன செய்யக்கூடாது, வன்கண்ணனாக இருக்கக்கூடாது. ஒரு வன்கண்ணனாக இருக்கக்கூடாது. நீ எப்படி அவளுக்கு அதிகமாக கொடுக்கலாம், நீ எப்படி அவளுக்கு அதிகமாக கொடுக்கலாம்? இதான் முறுமுறுப்பு. இதெல்லாம் தேவ கிருபையை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளிடத்தில் இருக்கிற சர்ச்சைகள், சங்கடங்கள். தேவ கிருபை அப்படி இல்லை. தேவ கிருபை மனம் போல் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே அள்ளி கொடுக்குற கிருபை. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தேவ ராஜ்யம் வேற, உலக ராஜ்யம் வேற. உலக ராஜ்யம் வேற. அங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே செல்லும். ஆனால் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை இங்கேயே நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் நீ வெளியே போனாலும் இந்த தேவ ராஜ்யத்தை நீ உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இவங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட எப்படி இப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்குது. இங்கேயே நீ விட்டு கொடுக்க முடியல. உனக்கு அடுத்தவனுக்கு ஒன்று அதிகமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உன் மனசு சஞ்சலப்படுது, உன் மனசு பொறாமை கொள்ளுது, உன் மனசுக்குள்ளே ஒரு பயங்கர காய்மாக்கார ஆவி, ஈகோ எழும்புது. அப்படின்னா நீ வெளியே போனாலும் அப்படி தான் இருப்ப, உலகத்திலேயே நீ அப்படி தான் இருப்ப. அப்போ தேவ ராஜ்யம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது என்று நீ புரிந்து கொண்டாய். ஆகவே தேவனுடைய சபையில் நீ இதை கற்றுக்கொண்டு இதை நிறைவேற்ற தெரியலன்னா இந்த உலகத்தில் நீ வாழவே தகுதி இல்லை. எங்கே போனாலும் நீ இப்படி தான் இருப்ப. நீ ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதே நல்லது. தயவுசெய்து ரட்சிக்கப்பட்டனெல்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, காயின் ஆபேலை ஏன் கொன்றான் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் எவ்வளவோ முறை எச்சரித்தார். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 1 கண்ணாவது போகணும்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு போய் இருக்கிறாங்களே இன்றைக்கி. அது மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா, காயின் தன்னை திருத்திக்க ஆசைப்படலை, ஆபேலை கொல்ல தீர்மானித்தான். அந்த 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 பொறாமை எண்ணம், அந்த எரிச்சல், முறுமுறுப்பு, தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளாத இருதயம் என்ன செய்யும்னால் கொலை செய்யும். அதனால் அது ரொம்ப ஆபத்தானது. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஆபேலை கொன்று தீர்க்கும் வரைக்கும் அந்த காயினின் மனசிலிருந்து அந்த காய்மாக்காரம் போகவே இல்லை. வெறித்தனமாக இருக்கிறார். கொல்லுவேன், என்னை விட என்னை நேசிக்காமல் எப்படி நீங்கள் அவங்ககிட்ட போகலாம்? நான் தானே மூத்தவன். ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் பழிக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்கிறாரு, என்னுடையதை எடுத்து என்னுடைய மக்களுக்கு நான் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். உனக்கு நான் அநியாயம் செய்யலை. உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். உனக்கு 1 பணம் பேசினபடி கொடுக்குறேன். ஆனால் இவனுக்கு கொடுக்க, அவனுக்கு கொடுக்க, அவளுக்கு கொடுக்க அது என் இஷ்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே சொல்லுவோமா? ஆமேன். அதுக்கு எதிரடையாய் ஒருவன் தன் வாளை, அம்பை, தன்னுடைய நாவை நீட்டினால் கர்த்தர் அந்த முந்தினோரை பிந்தினோராக்குவார்.
அவர்கள் இங்கே இருக்க முடியாது, கடைசிக்கு பெற வேண்டியதுதான். கடைசியிலே இருக்க முடியாது, வெளியே போக வேண்டியதுதான். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என்னங்க அது? கிருபை, சுத்த கிருபை, அவருடைய புது கிருபை. அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். கிருபையை யாரும் அற்பமாக எண்ணக்கூடாது. சத்தியம் கொல்லும், கிருபை காப்பாற்றும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். சத்தியம், சத்தியத்தின்படி பார்த்தா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அதுதான் சத்தியம். ஆனால் கிருபை என்ன செய்யுது? பாவம் செய்த ஆத்மாவுக்காக நான் சாகிறேன் என்று சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்து பாவிகளாகி நம்மை ரட்சிக்கிறது. அல்லேலூயா, ரட்சிக்க, அதான் புது கிருபை. அப்போ புது கிருபையை பெற்று அனுபவிக்கிறவர்கள் புது இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புது இருதயம் வந்துடும், புதிய நாள். அடுத்தது படிங்க, புலம்பல்ல 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நிறைய ஆண்டவரை தான் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டு சபையில் சொல்லும்போது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். நீ திரும்பு, ஆதி அன்புக்கு நீ திரும்பு, அப்பொழுது கர்த்தர் உன்னை திரும்ப எடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? திரும்ப உன்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். ஆகவே நீ முந்தினோராக இருந்து பிந்தினோராக போய் அப்படியே அந்த இடத்துல இருந்து காணாமல் போகிறதில்ல அவருடைய விருப்பம். நீ மீண்டும் ஆதி நாளுக்கு வரணும், பூர்வ நாளுக்குள் நீ திரும்ப வேண்டும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆமேன். பூர்வ காலத்தில் ஆதியில் இந்த சர்ச்சில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி எங்களை திருப்புங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அப்பொழுது நாங்கள் புதியவர்களாக ஆகுவோம். முந்தைய பூர்வ காலத்தில் எங்கள் மேல் வைத்த தேவ அன்பு எங்களுக்குள் வரட்டும். ஆமேன். இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இடையிலேயே போய்விடட்டும். ஆதி அன்பு எங்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் நாட்கள் புதியவைகள் ஆகட்டும். வயத்தர சொல்லுங்க, எங்கள் நாட்கள் புதியவைகள் ஆகட்டும். ஆமேன், ஆமேன். அடுத்தது புது பலன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். ஆமென். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து. கர்த்தருக்கு காத்திருக்கணும். சோத்திரம், புது பலன் கிடைக்கும். அப்போ சோத்திரம். இந்த நாட்டில் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் முடியல, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுவீங்களானால் நீங்கள் பலன் பெறுவதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தாவே, என்னை உங்கள் பலத்தாலே இடை கட்டும், என்னை நிரப்புங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கேன். வேறு பலன் எங்கேயும் கிடைக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேறு எங்கேயுமே பலன் கிடைக்காது. அங்கே போய் சொல்லலாமா? அந்த பிரதர்கிட்ட போய் சொல்லலாமா? அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லலாமா? நீ எங்கே வேணால் ஓடுங்க. நீ 10,000 பேர்த்த தேடி போய் ஓடி ஓடி உன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிப்பார். ஆனால் உனக்கு பலன் கிடைக்காது. கர்த்தரிடத்தில் காத்திரு, பலன் கிடைக்கும். கர்த்தர் புது பலன் தருகிற தேவன். புது பலன் தர்றேங்கிறாரு. பழைய பலன் இல்லை, இப்போ உனக்கு புதுசாக பலன் தர்றேன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் எருசலேமில் போய் 10 நாட்கள் அங்கே காத்திருங்கள். நான் உங்களிடத்தில் பரிசுத்தாவியை அனுப்புவேன். அவர் வருவார், அவர் உங்கள் மேல் இறங்குவார். அப்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எழும்பி நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ புது பலன் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஓடாதீங்க, அங்கே இங்கேயும் போகாதீங்க, யார்கிட்டையும் போய் எதையும் பேசிட்டு தெரியாதீங்க. ஊழியக்கார்கிட்ட கூட போகாதீங்க, எங்கிட்ட கூட வராதீங்க, தயவுசெய்து எங்கிட்ட வராதீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து உங்களை புதுப்பித்து கொண்டு எழும்புங்கள். அல்லேலூயா. புது பலன் பெற்று எழும்புங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறேன். அதனால தான் சிலர் நான் அப்படியே விட்டுறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு எழும்பி வாருங்கள் என்று உங்களுக்கு அன்போடு கூட புத்தி சொல்லுகிறேன். ஏனென்றால் புது பலன் அங்கிருந்து தான் வருது. இந்த வருஷத்துக்கு தேவையான பலன் உங்களுக்கு வரணும். கடந்த நாட்கள் போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. ஆகவே புது பலனுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அடுத்தது எசேக்கியேல் 47:12. புதிய கனிக்காக
புதிய கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் படிச்சிருங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கும் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்குமானவைகள். ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? நீங்கள் நதியோரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறீர்கள் இல்லைங்களா? நீங்கள் நதியோரம் நடப்பட்ட மரங்கள், நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள். ஆகவே உங்களுக்கு தண்ணீர் பஞ்சமே இல்லை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறபடியினால் அவன் தன் காலத்திலே தன்கனியை கொடுப்பான். அவன் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அதே போல தான் இங்கேயும் சொல்கிறாரு, நீங்கள் நதியோரம் நடப்பட்டிருக்கிற மரமாக இருக்கிறதுனால உங்களிடத்திலிருந்து இலைகள் வரும், பூ பூக்கும், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் எஜமான் வருவார், அது உங்களிடத்திலிருந்து அவர் கனியை பார்ப்பார், அவருக்கு நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எப்படி கொடுப்பீர்கள் என்றால் மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மாம்பழம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. மாம்பழம் வந்து எப்போ கிடைக்கும்? ஏப்ரல், மே, ஜூனில் மாம்பழம் கிடைக்கும் இல்லைங்களா? அப்புறம் சீசனுக்கு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அப்புறம் கிடைக்காது. ஆனால் அப்புறம் 9 மாதம் மாம்பழம் கிடைக்காது. ஆனால் இங்கே பார்த்தா இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரம் நீங்கள் தான். தேவன் நாட்டின விருட்சங்கள் எனப்படுவீர்கள். நாம் தான் கர்த்தர் நாட்டின விருட்சங்கள். நம்மக்கிட்டேருந்து கனிகள் எப்போது சீசனுக்கு வராது, நாம் ஒவ்வொரு நாளும் கனி கொடுப்போம். அல்லேலூயா. இதுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாதந்தோறும் நீங்கள் புது புது கனிகளை கொடுப்பீர்கள். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் அவர் தன் தோட்டத்துக்கு அவர் வந்தார், வரும்போது நான் அவருக்கு என் புதிய கனியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் ரூபவதி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தன்னுடைய புது கனிகளை கொடுக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அதே மாதிரி தான் என் நேசர், என் ஆண்டவர் இயேசு எப்பொழுது என்னிடத்தில் வந்தாலும் அவருக்குரிய கனி என்னிடத்தில் இருக்கும். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். மறுபடியும் படிங்க. ஆவியின் கனிகள், ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணமே இல்லை. அவே சோத்திரம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். என் நேசர், அவர் உன் நேசர். அவர் உன் தோட்டத்துக்கு வருவார். உன்னிடத்தில் அவர் வரும்போது நீ அவருக்கு கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். ஒரு அத்திமர தண்டையில் அவர் போனார், கனியை தேடினார், கனி கிடைக்கல. உடனே அந்த மரத்தை அவர் என்ன செய்ய வேண்டியது ஆயிடுச்சு? சபித்தார். மேல் உன்னிடத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலம் கனியை புசிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போவே அந்த மரம் காய்ந்து போச்சு. அப்போவே வேறு உள்ளே அந்து போச்சு. அடுத்த நாள் வரும்போது அந்த மரம் காஞ்சு இலையெல்லாம் தொங்கி போயிருக்க கண்டார்கள். அதுக்கப்புறம், ஆண்டவரே நீர் நேற்று சபித்தீங்கள அந்த மரம் பாருங்கள் இப்பொழுது கட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், கர்த்தர் வரும்போது கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தேடும்போது நம்ம இடத்துல கனி இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, அதை கர்த்தருக்கென்று செய்யுங்க. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாதிருங்க. நீங்கள் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை விரிவிக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் உங்கள் பயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு, கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொண்டு வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எதோடு இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். பயம்ங்கிறது எதில் வச்சு பயம்? எதையாவது ஒரு உருவத்தை பார்த்தா தான் நமக்கு பயம் வரும்.
அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஏசாயால சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவன், என் வசனத்துக்கு நடுங்குற, கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒரு வார்த்தையை நான் செய்ய போனால் அங்கே தீமை. ஆதாம் ஏவாள் இந்த கனியை சாப்பிடக்கூடாது தான் கட்டளை. அந்த வார்த்தையை மீறி போனாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கை சாபமாயும் போச்சு, இருள் மூடிச்சு, பிசாசு ஆதிக்கம் அதிகாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதோடு அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. பிறகு ரட்சிக்கிறதுக்கு பரலோகத்தில் பெரிய தெய்வீக திட்டம், இயேசு வந்து தான் அதை செய்ய வேண்டியதாச்சு. ஆகவே தான் நீங்கள் வசனத்துக்கு நடுங்கி வாழுங்கள். தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கை ஒன்றி இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஒருவனும் மீறாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் புது நாமத்தில் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லியிருங்க பார்ப்போம். ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை மறுபடியும் முறை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவீர்கள். அடுத்தது புது ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும். ஆமாம். நாலாவது புது கிருபையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஐந்தாவது புதிய நாள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய நாளுக்குள் வழிநடத்தப்படுவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம். அடுத்தது புது பெலன் உங்களை நிரப்பும்படி காத்திருந்து புது பெலனை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அடுத்தது கர்த்தருக்காக நீங்கள் புது கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.